வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மாண்புமிகு சின்ன கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னமதான் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று செய்தியாளரை சந்தித்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். நான் இதை உடனடியாக பொதுச்செயலாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சட்டமன்ற உறுப்பினர்களாக குழு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய பரிந்துரைப்பது தான் ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னுடைய அமைச்சர் அவையில் இருக்கின்றவரே இன்னொருவரை முதலமைச்சர் என்று அவர் பேட்டி கொடுத்தால் அது நீதிக்கு, நியாயத்திற்கு, தர்மத்திற்கு சரிதானா? ஆளுநர் என்னை கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை உங்களுக்கு கீழே இருக்கின்ற அமைச்சரை இது மாதிரி ஒரு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது என்னை கூப்பிட்டு சட்டமன்றத்தில் உங்களது பலத்தை நிரூபித்து காட்டுங்கள் என்று சொன்னால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருமே என்று நான் சொன்ன பொழுது எனக்கு மீண்டும் அவர்கள் தொலைபேசி மூலமாக நாங்கள் ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு கண்டித்து விட்டோம், இனிமேல் யாரும் அது மாதிரி பேச மாட்டார் என்று சொன்னார். ஆர்பி உதயகுமார் அந்த மாதிரி பேசினதை என்னுடைய அறைக்கு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன இந்த உதயகுமார் இவளை வந்து சார் ப்ளீஸ் சார் பொறுப்பற்ற தினமாக அந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு, எங்களுக்கெல்லாம் மன வருத்தமாக இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி பேட்டி கொடுத்தாரு சட்டத்துக்கு புறம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மதுரைக்கு போய் அவரும் அதே மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்று அவரும் பேட்டி கொடுக்கிறார். அதற்கு அடுத்த நாள் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் அவருடைய கடிதத்தின் வாயிலாக அவரும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார். செங்கோட்டையன் அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்துகிறார்கள். நான் சில அமைச்சர்களை சில சட்டமன்ற உறுப்பினர்களும் அழைத்து கழகத்தினுடைய ஒற்றுமை கருதி ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை நானே வெளிப்படுத்துகின்ற கருத்து வேற்றுப்படுத்துவராக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் வேண்டாம் என்று சொன்னேன். என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு என்னை ஏன் அசிங்கப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள்? இது தேவைதானா? இதனால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். நம்முடைய கட்சியின் மீது தொண்டர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில் வருத்தத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய கட்சியினுடைய நிலையை கண்டு.